ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நவாப்பழம் தான் பறிக்க வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கள் அம்மா வீட்டு குடோனில் தான் நவாப்பழம் மரம் இருக்குது, அங்கே தான் பறிக்க வந்திருக்கோம். பாருங்கள் நவாப்பழத்தை எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ எல்லா பழத்தையும் பறிச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பழுத்த பழத்தை மட்டும் இப்போ பறிச்சுக்கலாம். ஜாம் செய்கிறக்காக தான் இப்போ நம்ம பறிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ கை எட்டுற அளவுக்கு மட்டும் பறிச்சுக்கலாம். நம்மளே ஏறி கை எட்டாத அளவுக்கு எங்கள் அப்பா தான் குச்சி இருக்குல்ல, குச்சை வச்சு இந்த மாதிரி தட்டுறாங்க. கீழே நாங்கள் சாக்கு விரிச்சிருக்கோம், அதனால் அந்த பழம் மண்ணாக ஆகாது. அதனால் கீழே சாக்கு விரிச்சிருக்கு. என் பொண்ணு தான் அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கா. பாருங்கள், இதுதான் குடோனு, எங்கள் அம்மா வீட்டு குடோனு. வாடகைக்கு தான் இருக்காங்க. அந்த குடோனு தான், அதில் மரம் இருக்குது. பாருங்கள், நம்ம வேணுங்கிற அளவுக்கு எங்கள் அப்பா தட்டி விட்றாங்க. நாங்கள் பறிச்சாச்சு. நம்ம எல்லா பழமும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே நம்ம கைக்கு எட்டுற அளவுக்கு இருந்துச்சுல, அதில் பறித்தது. இதெல்லாமே எங்கள் அப்பா குச்சி வச்சு தட்டினாங்கல்ல, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கீழே விழுந்ததெல்லாம் அடிபட்டிருக்கு. எல்லாமே நல்லா பழுத்த பழம், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு. இப்போ இது எல்லாமே நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது, டக்குன்னு கழுவி எடுத்துடணும். பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கழுவுனா போதும். பாருங்கள் தண்ணி கலரே எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இந்த பழத்தை இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சதையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நமக்கு இவ்வளோ இது கிடச்சிருக்கு. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம 50 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கோம், அதை இது கூட போட்டுக்கலாம். சீனி நல்லா கரையட்டும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சீனி கரைய ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிட்டு. இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல நவாப்பழம், அது இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வலிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். கெட்டியாகட்டும். இது நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் நல்லா. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாக வந்துட்டு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும், ரெடி ஆகிட்டு நமக்கு ஜாமு. பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நமக்கு நல்லா கெட்டியாயிருச்சு.
இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து நல்லா ஜாம் வந்து ஆறிடுச்சு. உளறிட்டணும். பாருங்க, நமக்கு வந்து ஜாம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், ஆறணுன்னு நல்லா கெட்டியாயிடுச்சு. ரெடி ஆகிட்டு பாருங்கள், ஜாம் வந்து நல்லா ஜாம் வந்து நமக்கு வந்து ஆறிடுச்சு. ஆறினோன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த நவாப்பழ சீசன் முடியறக்குள்ளேயும் இந்த ஜாம் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஜாம் தான் இது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.